ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். இப்போ நம்ம கருணக்கிழங்கு அதோட தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெருசாகவே கட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம், டைம் சேவ் ஆகுங்க. இப்போ கடாயில் தண்ணி போட்டு இந்த கருணக்கிழங்கை 75% வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேக வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கருணக்கிழங்கு சாப்பிட எவ்வளோ நேரம் ஆனாலும் அது வந்து நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு. இப்போ இதோட மஞ்சப்பொடி கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை வந்து வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ கருணக்கிழங்கு இதுக்கு வந்து மசாலா கலவை நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா. 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து தெளித்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொட்டினீங்கன்னா நிறைய ஆகிடும். இதை வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க இதை. அதுக்கப்புறம் நான் தவாவில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் சூடானதும் கருணக்கிழங்கு 4 பீஸாக வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது சின்ன தவாங்க. ஸோ நம்ம 4 பீஸாக வறுத்து எடுத்துகிறோம். இது வந்து இன்னொன்று வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சிடணும் இல்லைங்களா, அதனால். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே, புளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.